கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னரே கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ஐடி நகரமான பெங்களூரில் குளிக்க கூட தண்ணீர் இல்லாமல் அல்லல் பட்டு வருகின்றனர் குடியிருப்பு வாசிகள். ஒருபுறம் வெயில் வாட்டி வதைத்து வரும் வேளையில் கூடவே தண்ணீர் தட்டுப்பாடும் தலைவிரித்தாடுவதால் ஸ்தம்பித்துள்ளது பெங்களூர். நிலைமை எந்த அளவிற்கு மோசமாக உள்ளது என்றால், வடக்கு பெங்களூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் தண்ணீர் செலவை குறைக்க சாப்பிட யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டுகள், கை மற்றும் முகம் துடைக்க வெட் வைப்ஸ் உபயோகிக்க அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி வரலாறு காணாத தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததே காரணம் என கூறப்படுகிறது. கர்நாடகாவில் கடந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் காவிரி ஆற்றில் நீர்மட்டம் கணிசமாக குறைந்தது. இதனால் கர்நாடகாவின் நீர் ஆதாரமாக விளங்கும் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் மொத்த கொள்ளளவில் 39% நீர் மட்டுமே இருப்பில் உள்ளது. இதன் காரணமாக நிலத்தடி நீர் குறைந்துள்ள நிலையில் போதிய உட்கட்டமைப்பு திட்டமிடல் இல்லாததால் சூழல் மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக RR நகர், RT நகர், மகாதேவபுரா, கெங்கேரி, கோரமங்கலா, ராஜாஜி நகர், ஜெயா நகர், KR புரம் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. குறிப்பாக நகரின் மைய பகுதிகளில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் தண்ணீர் பயன்படுத்துவதில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் தண்ணீரை வீணாக்குபவர்களை கண்டறிய பணியாளர்கள் நியமித்ததோடு தண்ணீரை வீணாக்குபவர்களுக்கு 5000 அபராதமும் விதித்து அதிரடி காட்டியுள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு சங்கங்கள். இதுபோன்ற தண்ணீர் பற்றாக்குறையால் குடியிருப்பு வாசிகள் மட்டுமின்றி நகரில் உள்ள தொழில் நிறுவனங்கள் வெகுவாக பாதித்துள்ளன. தற்போது 600 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை செலவு செய்து தனியார் தண்ணீர் டேங்கர்களை வாங்கி சமாளித்து வந்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதனால் கர்நாடக அரசு ஸ்தம்பித்துள்ள நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையை கட்டுக்குள் கொண்டுவர தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அத்துடன் சமயம் பார்த்து தனியார் தண்ணீர் லாரிகள் கட்டணத்தை உயர்த்தியுள்ள நிலையில் அதனை சீர்படுத்தி ஒரே கட்டணத்தை நிர்ணயித்து உத்தரவிட்டுள்ளது கர்நாடக அரசு. மேலும் பெங்களூருவில் நாளொன்றுக்கு சுமார் 1850 மில்லியன் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் குறைந்தபட்சம் 1689 மில்லியன் லிட்டர் தண்ணீர் இருந்தால் கூட நிலைமையை சமாளித்து விடலாம் என்பதால் மாற்று ஏற்பாடுகளில் தீவிரம் காட்டி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.